ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனீஸ்வரன், சனினாலே பிரச்சனையான கிரகம். சனி பலம் பெற்று இருக்கக்கூடாது, மறைஞ்சிருக்கணும், ஒளிஞ்சிருக்கணும். அப்புறம் வேற என்ன செய்யணும்? கட்டத்தை விட்டு வெளியில் போய் உட்காந்துருக்கணும். அப்போத்தான் யோகம் செய்யும். இல்லாட்டி சனி யோகம் செய்யாது. 7.5 சனி வந்தால் கெடுத்துப்பிடும், சனி தசை வந்தால் கெடுத்துப்பிடும், இல்லை சனி புத்தி வந்தால் அவுட் ஆக்கிறேன். இப்படின்ற மாதிரியான மனோநிலையில தான் நம்ம ஜோதிடம் படிக்கிற எல்லாருமே இருக்கிறோம், ஜோசியம் பழகிற எல்லாருமே இருக்கிறோம். சரியா? சரி. அப்போது சனி அந்த அளவுக்கு கொடூரமானவனா அப்படின்னாக்க இல்லையா? அப்படிலாம் கிடையாது. சனி நீதிமான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமான் அப்படின்னா அவர் நம்ம செஞ்ச கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம். சரி, அது இருக்கட்டும். நாங்கள் நல்ல கர்மா செஞ்சால் என்னத்துக்கு ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கான், கர்மா 10ஆம் மத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ரைட்டு. இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகலாம். அதாவது சனி யோகம் செய்வாரா? செய்வார். சனி கொடுப்பாரா? கொடுப்பாரு. சனி கோடீஸ்வரன் ஆக்குவாரா? ஆக்குவார். இப்போ அடுத்த பாயிண்ட் எங்கே போகும்னா, மனசு ஜோதிடம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அல்லது படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு மனசு எங்கே போகும் அப்படின்னா, எங்களுக்கு தான் தெரியுமே. மகர லக்னத்துக்கு லக்னாதிபதி, கும்ப லக்னத்துக்கு அவர் லக்னாதிபதி, அதே மாதிரி துலாத்தில் அவர் உச்சமாகிறார். அதனால இந்த லக்னங்களுக்கெல்லாம் அவர் நல்லதான் செய்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு யோசனை வரும். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் தாண்டி யோசிப்போம். சரியா? இப்போ இதில் ஆதித்யம் பார்க்க போகிறோம். சனி யோகத்தை எப்படி செய்வார் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் நான் சொல்கிறது மகர கும்ப துலா லக்னம் கிடையாது. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அவர் யோகத்தை எப்படி செய்வார்? முதல்ல இந்த சனியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எல்லாரும் பயப்படுறது அப்படின்னா, 7.5 சனி வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டில். இந்த 7.5 சனி அப்படிங்கிறது கடுமையாகவும் கொடுமையாகவும் பலன் செய்யும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை நம்ம பல இடங்களில் படிச்சிருக்கிறோம். அப்புறம் நிறைய திரைப்படங்களில் பார்த்துருக்கோம். அதுவும் சனீஸ்வரனுக்கு வேஷம் போட்டு அனுப்பல கூட கண்ணங்கரேல்னு அனுப்புவாங்க. ஏன்னா சனி கருப்பு நிறமா, அதனால. சரி, இப்போ இந்த சனீஸ்வரன் 7ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பொண்ணு எப்படிப்பா வரும்? இது என்ன கேள்வி? கண்ணங்கரேல்னு கருமாண்டி வத்த விருமாண்டி மாதிரி வருமியா அப்படின்ற மாதிரியா சொல்றது? அப்படின்னா இல்லை, செவத்த ஒன்றெல்லாம் வரும். 7ல் சனி இருக்கிறவங்களுக்கு செவந்த மனைவி கிடைக்கிறதுக்கான அமைப்பு, நல்ல குணவதியான மனைவி கிடைக்கிறதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. 7ல் குரு இருந்தால் அருமையான வரன் வருமையா, நல்ல மாப்பிள்ளையாக இருப்பார், நல்ல பொண்ணாக இருக்கும், பொறுமையான பொண்ணாக இருக்கும், குடும்பத்தை அனுசரித்து போகிறதா இருக்கும், 4 பேர்த்துக்கு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா இருக்கும். அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் செல்வாக்கும் செல்வமும் பெருகும் அப்படின்ற மாதிரியான பாயிண்டில் 7ல் குரு இருந்தால் சொல்லலாம். ஆனால் 7ல் குரு இருந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவன் கஞ்சி ஆனவன் நிறைய பேர் இருக்கான். சரியா? அருமையான ஒண்டாட்டி சல்லி சல்லியாக பிரிச்சிருவான்னு வாங்கல, அது மாதிரி சல்லியாக பிரிச்சிருவான். அதே இது பொம்பளை பிள்ளை ஜாதகமாக இருந்தால் வர்ற மாப்பிள்ளை பிரிப்பான். சில மாப்பிள்ளை எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே கடப்பாறு கம்பியை முழுங்கின மாதிரியே நிற்பான். பார்த்துருக்கீங்களா? மாமனார் வீட்டில் அப்படி நட்ட குத்துல நிற்பான், வளைக்கவே முடியாது கொய்யால். அவனை என்னும் பேச முடியாதுன்ற மாதிரியான அமைப்பு. இப்படின்னு ஒரு வார்த்தை மாப்பிள்ளை வாங்கன்னு ஒரு வார்த்தை கேட்கலன்னா சல்லுன்னு நம்மளால கோச்சிட்டு போயிடுவான். அப்படியான ஒரு வெறப்பான சூழ்நிலையெல்லாம் அந்த 7ல் குரு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இருந்திருக்கும். சரியா? அப்போ 7ல் குரு இருந்தால் யோகமான மாப்பிள்ளை கிடைக்கும், 7ல் சனி இருந்தால் மோசமான வரன் கிடைக்கும். அதெல்லாம் கிடையாது, எல்லாம் வயசு வருஷம் மாற்றியும் கிடைக்கும். சரியா? இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இப்போ மேஷ லக்னத்துக்கு 7ல் சனி உச்சம்னு வச்சுக்கிருவோம். கடக லக்னத்துக்கு 7ல் மகரத்தில் சனி ஆட்சின்னு வச்சுக்கிருவோம். ஜிம்ம லக்னத்துக்கு 7ல் சனி ஆட்சியாக இருக்காருன்னு வச்சுக்கிருவோம். இப்போ கிடைக்கிற வரன் நல்ல கலரான வரனாக கிடைக்கும், நல்ல குணமான வரனாக கிடைக்கும். அப்போ கடக லக்னத்துக்கும் ஜிம்ம லக்னத்துக்கு 7ல் சனி பலம் பெறக்கூடாதுன்றாங்க. என்ன பேச்சு பேசுகிற? அப்புறம் தான் குடும்பம் கலண்டு போயிரும்ல அப்படின்னாக்கும் கலடாது ராசா. ஏன் கலடாது அப்படின்னா, அந்த சனி தசை நடந்தால் கலண்டு போகும். சனி தசை வரலன்னு வச்சுக்கோங்க, கடக லக்னத்துக்கும் ஜிம்ம லக்னத்துலேயும் பிறந்து 7ல் சனி இருக்காரு, சனி தசை வரலன்னா அருமையான வரன் கிடைக்கும், வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும். சரியா? சும்மா 7ல் சனி இருந்தாலே கெட்டு போயிடும். சார், ஆஸ்பத்திரி நம்ம தெருவில் ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா என்ன, இப்போ தெருவில் இருக்கேன் பூரா பேர் ஆஸ்பத்திரியில் எடுத்துக்குவேன்? இல்லை, தேவைப்படுறவன் தானே போவேன் ஆஸ்பத்திரிக்கு, எல்லாரும் போக மாட்டான்ல. அது மாதிரி அந்த டயம் இருக்கிறவன் தான் சிக்கலில் சின்னவண்ணமாவானே தவிர மற்றபடி 7ல் சனி இருக்கிறனால கூறிட்டு போயிடுறான்ற மாதிரியான பாயிண்ட்லாம் கிடையாது. இப்போ இதை இன்னொரு பாயிண்டில் சொல்கிறேன். துலா லக்னத்துக்கு 7ல் செவ்வாயின் சனி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கிடுவான். இங்கே சனி நீசம், செவ்வாய் ஆட்சி. ரைட்டா?
இப்போ வரக்கூடிய வரன் வந்து நல்ல வரனா வரும் சார். அருமையான வரன், குணவதியா வருவாங்க, குடும்ப வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு. அவங்க வந்து அது என்ன சொல்லுவாங்க, குடும்ப வாழ்க்கையில் இன்பத்தின் எல்லைக்கே போய் விடுவார்கள் அப்படின்றாங்கல்ல, அந்த மாதிரிலாம் போயிடுவாங்க. ஏழுல சனி செவ்வாப்பா அப்படின்னாக்க இருக்கட்டும்யா, துலா லக்னத்துக்கு ஏழுல செவ்வாயும் சனியும் உட்காந்துருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்படி அது நீ சொல்றதுனால நல்லா இருக்கும்னு அர்த்தம்னா அப்படி கிடையாது. சனி செவ்வாய் சேர்க்கையில சனியோ செவ்வாயோ ஆட்சியோ உச்சமோ பெற்று உட்கார்ந்திருந்தால் அது யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றான். அந்த வகையில் அது யோகமா இருக்கும். அப்போ ஏழுல சனி இருக்குங்கிறதுனாலே கண்ணை முடிக்கிட்டு கூறுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரியான அமைப்புங்கிறது தப்பு. அடுத்தது இப்போ ஒரு எடுத்துக்காட்டா 10ஆம் இடத்துல சனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கிருவோம். அப்ப 10ல சனி இருந்தா தொழில நீ கஞ்சி எஞ்சி ஆயிருவ அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. 10ல சனி ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு வச்சுக்கோங்க சார். ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். அதாவது துலா லக்னம் வச்சுக்கோங்க. 10ஆம் இடத்துல வந்து சனி இருக்கார், கூடவே சந்திரன் இருக்கார், அல்லது 10ல சனி இருக்கார், சந்திரன் உச்சமா இருக்கார், ரிஷபராசின்னு வச்சுக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி தசை யோக தசையா நடக்கும். அவன் பிரமாதமா சம்பாதிப்பான், நல்ல யோக பாக்கியம் இருக்கும். அப்போ சொந்த தொழில் செய்வாங்க சார். இன்னும் கரெக்டா சொல்லணும்னா சரி, இதே சந்திரன் நீசமா இருந்தா வேலையில போய் உயர்வான நிலையில இருப்பாங்க. அப்போ மொத்தத்துல நல்லா இருப்பான் சனி வந்து 10ல இருக்கிறதுங்கிறது. அப்போ இது மாதிரி சனி வந்து எல்லா பேர்த்தையும் கெடுத்து போடுவோம் அப்படின்ற மாதிரியான அமைப்பு கிடையாது. இன்னொரு பாயிண்ட் சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் சரித்தான், எங்க 7.5 சனியை சொல்லுவாப்போ வந்து எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் வெளுத்து சர்ப்பு போட்டு வெளுத்து போடுமியா அப்படின்றாங்கல்ல, உண்மைதான். 7.5 சனி கெடுக்கத்தையும் செய்யும்னு. ஆனா அது முதல் ரவுண்டு சார். எப்படினாலும் அதிகபட்சம் போனா ஒரு 27.5 வயசுக்குள்ள முதல் ரவுண்டுக்கு வந்துருவீங்க. 27.5 28 வயசுக்குள்ள முதல் ரவுண்டுக்கு வந்துருவீங்க. அப்போ முதல் ரவுண்டு அப்படிங்கிறது வந்து சிரமப்படுத்தக்கூடிய டைம் சார். 2வது சுத்து 7.5ங்கிறது பொங்கு சனி சார். அந்த பொங்கு சனி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 2வது சுத்து 7.5 ஆரம்பிக்கிறப்போ உங்கள்கிட்ட இருந்த பொருளாதாரத்துக்கும் அந்த 2வது சுத்து 7.5 முடிகிறப்போ உங்கள்கிட்ட இருக்க பொருளாதாரத்துக்குமான வித்தியாசத்தை பாருங்க. நல்லா சம்பாரிச்சிருப்பீங்க, ஒரு ஸ்டெப் மேல வந்திருப்பீங்க. கடை வாங்கியிருப்பையா, அதை விடியா கடை வாங்காம எங்க ஏழனையா முன்னுக்கு வர முடியும்? அப்பயும் சம்பாரிச்சு வச்சிருக்கேன்னா எடுத்து வச்சு நம்ம மாட்டுக்கு என்னமா ஒண்ணு பண்ணிக்கலாம். தாப்பையும் சம்பாரிச்சு வைக்கலன்னா என்ன செய்ய போறோம்? நம்மளே தான் கையை ஊண்டி கரண் அடிப்போம். அப்போ வந்து நான் இப்போ நமக்கு பேக் போன் சப்போர்ட் இல்லைன்னா கடனை உடனே வாங்கித்தானே மேலே வருவோம். ஒரு சொத்து வாங்கியிருப்பீங்க, வண்டி வாங்கியிருப்பீங்க, தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, நல்ல வேலைக்கு போயிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, புள்ள ஊட்டி எடுத்திருப்பீங்க. ஏதாவது ஒரு ஸ்டெப்பில் வந்து மேலே வந்திருப்பையா. எது 2வது சுத்து 7.5 சனி நடக்கலன்னா வரலன்னு சொன்னாக்கும் தப்பு. சரியா? அதை விட்டுட்டு நம்மால் எங்க சிரமப்படினே பேசுறதுன்னா இத்தினோண்டு கஷ்டம் வந்தா போதும். குரங்குக்கு ஒரு புண்ணு வந்ததுன்னு வச்சுக்கேன், செத்தே போயிரும்னு வாங்க சார். நிஜமா சார், குரங்குக்கு கையில புண்ணு வந்தா கூட அது செத்து போயிடும். என்ன காரணம்? அந்த புண் அது குரங்கு நோண்டிக்கிட்டே தானே இருக்கேன். அது வலிக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அப்படியே கிட்ட கையை கொண்டு போவோம், போய் அது லேசா அந்த தோலை பிடிச்சி வெடுக்குன்னு ஒரு இழுப்பு இழுத்துரும். இழுத்தது நல்லா வலிக்கும் இல்லையா? இந்த புண்ணை வந்து அங்கிட்டு தள்ளி வச்சிடறது. நமக்கு வச்சிருந்தா தானே வலிக்கும் அப்படின்ட்டு பின்னால தள்ளி வச்சுட்டு இங்கிட்டு திரும்பி ஈனுக்கிட்டு இருக்கான், பல்ல காமிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். கோல்கட்டு விளம்பரம் மாதிரியே உட்காந்துருக்கு. இப்படி வலி வந்துருச்சுன்னா அப்புறம் அது வலி குறையிற வரைக்கும் அப்படியே உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் லேசா அந்த புண்ணு அப்படி திரும்பி பார்க்கும். அது அப்படி பார்க்கும்ல, அது அங்கேயே தான் இருக்கும். அப்புறம் திருப்பி லேசா கையை கிட்ட கொண்டு போகணும், இப்படி நீ விட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் திருப்பி ஏதாவது ஒரு தோலை பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்துறான். இப்படியே இழுத்து இழுத்து குரங்கு வந்து அந்த புண்ணை பெருசாக்கி காலியே ஆயிடும், இன்ஃபெக்ஷன் ஆகியே காலி ஆயிடும். இது குரங்குக்கான வழக்கம். அது மாதிரி மனுஷன் குரங்குல இருந்தே வந்தான்றான். அப்ப மனுஷன் லேசா ஒரு சின்ன துன்பம் அப்படின்னு வச்சுங்களேன், அதை இத்தனை தண்டியா தூக்கிடுவாங்க. சரியா? ஒன்றும் இல்லை சார், ஒரு பிளட் டெஸ்ட் என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு டாக்டர் எழுதி கொடுத்தாருன்னா உடனே நம்மளால என்ன பண்ணுவேன், போச்சு அவ்வளோதான், இது டைபாய்டு, மலேரியா, வைரஸ் ஃபீவர், இன்னும் ஒரு சிலர் ரொம்ப அட்வான்ஸாக போகிறவன்லாம் இருக்கான், இது பயங்கரமான காய்ச்சல், பால்வினை நோயோடு கூடிய காய்ச்சல் அப்படின்லாம் பரப்பிடுவாங்க. அப்போ இது என்ன காரணம்? எக்ஸாசரேட் பண்ணிக்கிறது. நம்மளை வந்து பெரிய அளவில் பாதகத்துக்கு கொண்டு போயிடும், அல்லது பெரிய அளவில் சாதகத்துக்கு கொண்டு போய் நம்ம பெரிய அரசனாக்கம் அப்படின்ற ஸ்டேஜில் கொண்டு போய் நிறுத்தி, இந்த மாதிரி ரொம்ப பெரிய அளவில் எக்ஸாசரேட் பண்ணிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். சரி, அப்போ இந்த 7.5 சனி வந்து எல்லாத்துக்கும் கெடுக்காது சார். 2வது சுத்து 7.5 சனி வந்ததுன்னா கண்டிப்பா கொடுக்கும். அந்த 7.5 அவன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருப்பான், லைஃப்ல வந்து ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருப்பான் 7.5 முடிகிறப்ப, அப்படிங்கிறது உண்மை. அப்போ 7.5 பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அதே இது சனி தசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது 7.5 வருஷம் தான். சனி தசை 19 வருஷம். இந்த 19 வருஷம் சனி தசையும் கெடுத்து விடுமா அப்படின்னாக்கும் கெடுக்காது, அது கொடுக்கறதும் உண்டு. இன்னும் சொல்லணும்னா மற்ற கிரகங்கள் கொடுத்ததுன்னா, இப்ப குரு தசையில ஒரு செல்வாக்கு வருது, இது ராகு தசையில ஒரு செல்வாக்கு வருது, சுக்கர தசையில ஒரு செல்வாக்கு வருது அப்படின்னாக்க சனி தசையில அதை புடிங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். 7.5 சனியை சொல்ல, நான் சனி திசையை சொல்றேன். 7.5 சனி தசையில அதை புடிங்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சனியே கொடுத்துட்டாருன்னா அவர் கொடுக்கறதை யாராலையும் வாங்க முடியாது, புடுங்க முடியாது.
அந்த யோகம் அப்படிங்கிறது அப்படியே நிற்கும். சரிங்களா? அதனாலதான் ஜோசியாரனுக்கு பூரா பாருங்க, சனி 2ஆம் இடத்துல அல்லது 2ஆம் இடத்ததிபதியோட ஏதாவது ஒரு விதத்துல டச் ஆயிருக்கும். நம்மால் எப்படி தேடுவாங்கன்னா, புதன் எனக்கு வலுவா இருக்கு, குரு கேந்திரத்துல இருக்கார், புதன் லக்னாதிபதியோட இருக்கார், கேந்திரத்துல இருக்கார், அங்க இருக்கார், இங்க இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்கார், இப்படிங்கிற மாதிரியான பொசிஷன்ல தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் எனக்கு ஜோசியம் வந்துச்சு. ஆனா அப்படி கிடையாது. ஜோதிடம் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமா எப்படி இருக்கணும், சனி வாக்காதிபதியோட அல்லது வாக்குஸ்தானத்திலேயே சம்பந்தப்பட்டா he will be the professional ஜோசியர். அப்போ 7.5 சனினா யோகத்தை தயார் செய்வார் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இல்லைன்னா சனி அள்ளி கொடுக்கறது உண்டு சார், ஏகப்பட்டதை அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் சனி கொடுக்கணும்னு ஆரம்பிச்சு கொடுத்தாருன்னா. அதனால சனியை பார்த்து பயப்பட வேண்டியது இல்லை, பாயிண்ட். அப்போ சனி தசை நீங்க சிம்ம லக்னமா கூட இருங்க சார், அல்லது கடக லக்னமா கூட இருங்க சார், அந்த சனி யோகத்தை செய்யுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. யோகத்தை செய்யும் அப்படிங்கிறது தான் பதில். எப்படி? இப்போ ஒரு எடுத்துக்காட்டா வச்சுக்கிறோம். நீங்க லக்னம் சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்துக்கு 7க்கு உண்டான சனி நீசம் பெற்ற நிலையில மேஷத்துல நிற்கிறார், சனி தசை நடக்குது, உங்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசுன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாண வாழ்க்கையில ஒன்றும் பிரச்சனை வராது, நல்லதே இருக்கும். சரியா? சரி, 7ஆம் பாவத்திலேயே சனி நிற்கிறாரியா விடியா, கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 7லயே சனி நிற்கிறாரு, சனி தசை நடக்குது, குடும்பத்தை கெடுத்துருமா? கெடுக்காது ராசா, அது வக்கரமா இருந்தா போதும். அல்லது அவருக்கு கால் கொடுத்த நட்சத்திர சாரம் கொடுத்த கிரகம் நீசமா இருந்ததுன்னா போதும், இந்த சனி தசை ஒன்றும் படுத்தாது. அப்போ எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி பாசிட்டிவா கொடுக்கணும் நெகட்டிவா கொடுக்கணும்னு டிசைட் பண்ணா எந்த இடத்துல உட்கார்ந்து வேணாலும் கொடுத்துருவார். சரியா? 7.5 ஆரம்பிச்சுதான் கொடுக்கணும்ன்றது இல்ல, அல்லது சனி தசை நடந்ததையும் கொடுக்கணும்ன்றது இல்ல, அவர் கொடுக்கணும்னு டிசைன் பண்ணார்னா எந்த டிசைன்ல வேணாலும் கொடுத்துருவார். அப்போ யோகம் அப்படிங்கிறது எந்த விதத்துல வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு ஜாதகத்துக்கும் யூனிக்கா வேலை செய்யும், ஒரு மாதிரி இருக்கும் சார். சார், ஒருத்தருக்கு சனி செவ்வாய் சேர்ந்துருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சனி செவ்வாய் சேர்க்கை அந்த குடும்பத்தை அந்த ஜாதகத்தை அடிச்சு தோஷம் பண்ணிவிடும்ன்றான். இருக்கு. கண்டங்கள் 4-8 கருதிய சனிசை நெருக்கில் தெண்டங்கள் மிக உண்டாகும், திரவிய நாசமாகும், கொண்டது ஒரு மனைவி வேறாம், குறித்திடும் ஜெட்டு நஷ்டம், பண்டுள்ள நகரம் விட்டு பரதேசம் போவார் தானேங்கிறான். அப்ப அந்த அளவுக்கு சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது, அதாவது போன் பண்ணாதவர்கள் பத்தி பண்ணுவாங்க, அதுக்காகத்தே மெயினா பிளைட்டுக்கு போயிடணும். சரி, அப்போ சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவு மோசமான சேர்க்கை அப்படின்னு சொல்லி சொல்றேன். அந்த சனி செவ்வாய் சேர்க்கையில இருக்கிறவங்களுக்கும் யோகத்தை செய்யறதுக்கான அமைப்பும் உண்டு. சரியா? அதை விட்டுட்டு சனி செவ்வாய் சேர்ந்துருச்சு கட்டு போயிரும்ன்ற மாதிரியான பாயிண்ட்ல. அதனால ஒரு ஜாதகத்துல சனி யோகம் பண்ணணும் அப்படின்னா அது சனி தசை நடந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. இப்ப நம்ம இப்படியே பேசிட்டு இருக்கிறத விட ஒரு சின்ன எடுத்துக்காட்டு காமிக்கிறேன் பாருங்க, ரொம்ப நேரம் வேண்டாம், ஷார்ட்டா முடிச்சிடலாம். இப்போ 1948 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 7:20 AM கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்து திண்டுக்கல்ல பிறந்ததுன்னு வச்சுக்கோங்க. கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம், மேசராசி, மேச லக்னத்தில் பிறந்திருக்காங்க. சார், இந்த ஜாதகத்துக்கு சனி தசை என்ன பண்ணும்? இதான் கேள்வி. சனி எங்க சார் இருக்காரு? முதல்ல இந்த ஜாதகத்துக்கு உட்கார்ந்து இருக்கிறது லக்னத்துக்கு 4ஆம் பாவத்தில் நிற்கிறார், செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார், குரு பார்க்கவில்லை, சனி செவ்வாய் சேர்க்கை. இப்போ இந்த ஜாதகத்துக்கு சனி தசை என்ன செய்யும் அப்படின்னா, 4ஆம் இடத்துல சனி நிற்கிறாருப்பா. இது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல ஒரு கன்ஃபியூஷன், ஆக்சுவலி கோச்சாரத்துல தான் அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனி, கண்ட சனி எல்லாம் சனி தசையில கிடையாது. இருந்தாலும் 4ல் உட்காந்து சனி தசை நடத்துச்சுன்னா இந்த 4ஆம் இட சனி கெடுத்து போடும்ல. கண்டங்கள் இது நல்ல பாட்டு, 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுங்கிறது பாதிக்கும்னு தான் வரும். சரி, அப்போ 4ல் சனி இருக்கார், கூட 10 செவ்வாய் நிற்கிறார், இன்னும் செவ்வாய் நீசமா வேற நிற்கிறார். அப்ப இந்த சனி தசை கடுமையான பலன்களையும் கொடுமையான பலன்களையும் திருப்திகரமாக செய்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட கிளியரா சொல்லணும்னா 1948 பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகம். அப்ப இவருக்கு வயசு என்ன ஆகுதுன்னு பாருங்க, 24ன்னு வச்சுக்கிட்டோம், கிட்டத்தட்ட 76 வயசு ஆகுது. அப்போ இங்க பாருங்க, இவ்வளவு வயசாகிற இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி நீசம். சரியா? அப்ப லக்னாதிபதி நீசமானா ஆயுசு பாதிலேயே உயரும்ன்றாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி திசை யோக திசை. எந்த விதத்துல யோக திசை அப்படின்னா, இந்த ஜாதகர் நல்ல ஒரு பதவியில இருந்து ரிட்டையர்ட் ஆகி நல்ல ஒரு பென்ஷன் வாங்கி பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுத்து அந்த பிள்ளையோடைய வீட்லேயே ஈவன் வெளிநாட்டிலேயே போய் உட்காந்து ரொம்ப சௌரியமான வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கு,
தான் வேலைகளை இந்த வயசுலயே தானே செஞ்சுக்கிறார், யாருக்கும் டிபெண்டா இல்லை, இண்டிபெண்டா நிற்கிறார் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு, இன்க்ளூடிங் ஃபைனான்ஸ், பொருளாதாரத்திலையும் சேர்த்து இண்டிபெண்டா நிற்கிறார். அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம். அப்போ எப்படி ரெண்டாவது சனி தசை ஆரம்பிச்சு வேற போயிட்டு இருக்குங்கிற, அப்புறம் சனி தசையில் எப்படிப்பா ஏதோ இண்டிபெண்டா நின்றுப்பார், ரைட் ஓகே, லக்னாதிபதி வந்து நீசமானாலும் அது பலமா இருக்கு அதனால சரி அப்படிங்கலாம். ஆனா சனி தசை எப்போ ஆரம்பிச்சிருக்குன்னு பாருங்க, 2004ல் ஆரம்பிச்சு 2023 ஏப்ரல் வரைக்கும் நடந்திருக்கு சனி தசை. இந்த சனி தசை எப்படி நல்லா இருந்தது? சனி தசையில் ஆயில காலி பண்ணியிருக்க வேணாமா? ஏன்னா வயசு வேற இது ரிட்டையர்மெண்ட்டுக்கு மேலே எக்கச்சக்கமாக போயிடுச்சுல்ல, அப்போ காலி பண்ணியிருக்க வேண்டியதானே அப்படின்னா காலி பண்ணலை. ஏப்பா என்னப்பா நடந்தது, எப்படி இது பாசிபிலிட்டிஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரியான பாயிண்ட்டை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எப்படி சார்? முதல் பாயிண்ட் ரொம்ப சிம்பிள் சார். செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காங்க. செவ்வாய் வீட்டில் சந்திரன், சந்திரன் வீட்டில் செவ்வாய். இப்போ சிம்பிளாக செவ்வாயை தூக்கி லக்னத்தில் போட்டுருங்க, சந்திரனை தூக்கி கடகத்தில் போட்டுருங்க 4ஆம் இடத்துல, எது சனியோட. இப்போ பாருங்க, இந்த செவ்வாயும் ராகுவும் சேர்றாங்க. இதுவே பெரிய டேஞ்சர், செவ்வாய் ராகு சேர்றது இல்லையா? ஆனால் செவ்வாய் ஆட்சி பெற்று அவரோட ராகு சேர்றதுனால அது யோகமாக மாறிடும். ரைட், அதை விட்டுருங்க. 4ஆம் இடத்துக்கு வாங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கார், ஆட்சி பெற்ற நிலையில நிற்கிறார், அவரோட சந்திரன் நிற்கிறார். அப்போ சனி நிற்கிறார், சனிக்கு வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரியான பாயிண்ட். ரைட், அப்போ சனிக்கு வீடு கொடுத்தவன் ஸ்ட்ராங் ஆகிவிட்டார். அப்போ சனி வந்து நல்ல வெயிட்டான பலன்கள் செய்ய போறார், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ரைட்டா? ஏன்னா சனி இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆகுறார் அப்படின்றதுனால. அப்போ 4ஆம் இடத்தில் சனி ஸ்ட்ராங் ஆகிறார் அப்படிங்கிறதுனால உடல் ரீதியான தொல்லைகள், அப்புறம் வந்து பொருளாதார ரீதியான தொல்லைகள், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையும் கிளப்பி விட்டு பஞ்சாயத்து பண்ணி அதில் நிம்மதி இல்லாமல் பண்ணணும். ஏன் இதெல்லாம் கொடுக்கல அப்படின்னா ரொம்ப சிம்பிள், சனி வக்ரமாயிட்டார், அப்படித்தான் ஜோலி முடிஞ்சு வச்சு. இந்த வக்ரமானவர் யார் காலில் உட்காந்துருக்கார்? புதன் காலில் உட்காந்துருக்காரு. அப்போ இன்னும் வீக் ஆகுறார். ரைட்டா? இந்த புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் உட்காந்துருக்காரு, அதனால தான் ஆயில கொடுத்துருக்காரு. அப்போ இங்க பாருங்க, இந்த சனி வந்து 4ஆம் பாவத்தில் தான் நிற்கிறாரு. பாதகாதிபதி சுகஸ்தானத்தில் நிற்கலாமா? சார் ஒன்று சொல்றேன், பாதகாதிபதி போய் 4ஆம் பாவத்தில் நின்றுச்சுன்னா, சுகஸ்தானத்தில் நின்றுச்சுன்னா அவங்களுக்கு உடம்பு தொல்லை பண்ணும் சார். ஆனால் இவருக்கு உடம்பு தொல்லை கூட வரல. எப்படி வரல? அந்த ஸ்தானாதிபதி ஆட்சி, 4ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி, சுகாதிபதி, அது இல்லாம சனி உட்கார்ந்துருக்காரு. ஆனா அவரால் செயல்பட முடியாது, வக்கரமாயிருக்காரு. பிளஸ் அவர் உட்கார்ந்துருக்கிறது நீசம் பெற்ற காலில் உட்கார்ந்துருக்காரு. அப்போ இவரால் முழுமையா செயல்பட முடியாது. எது? சனி. சனி முடவன் சார். 4ஆம் இடத்துல சனி உட்காந்துச்சுன்னா கை காலை முடக்கி போட்டுறேன், படுக்க வச்சுப்பேன். ஆனா இன்னும் தான் வேலையை தான் செஞ்சுக்கிற அளவுக்கு நல்லா தானே இருக்காரு. எப்படி பாசிபிலிட்டிஸ் வந்துச்சு? சனி யோகத்தை கொடுத்தது தான் காரணம். அவர் வீக் ஆனதுனால யோகம். இங்க பாரு, சனி எந்த லக்கணத்துக்கும் கெட்டு போனாத்தே நல்லா இருக்கும், இல்லாட்டினா பாதிக்கும், இதெல்லாம் கிடையாது. இந்த ரீல் வந்து அப்படிலாம் ஓடாது. அதாவது இந்த இடத்துல சனி வந்து ஆட்சியாக இருந்தாலும் யோகத்தை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு தெரியுமா? எப்படி தெரியுமா? ஆட்சியா இருந்தாருங்க, வக்ரம் ஆகாம இருந்தாலும் லக்னத்துக்கு 4ஆம் இடம் சார். இங்க பாருங்க, மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சனி வந்து வக்ரம் ஆகலையா? இப்ப இதுல வக்ரம் ஆயிருக்காரு, சப்போஸ் வக்ரம் ஆகல, ஆனா சந்திரன் நீசம் ஆயிருச்சு, விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த சனி வந்து செயல்பட முடியாம போயிடும். அப்போ சனி கொடுக்கறதுங்கிறத முடிவு பண்ணியாச்சுன்னா அவர் எந்த ரூபத்திலையும் ஏதாவது ஒரு விதத்துல கொடுத்துருவார். இப்ப இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, வக்ர சார் ஆயுள் காரகன் வக்ரம், வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிறார், ஆயுள் காரகன். ஆனா 72 வயசா நம்ம வருது, இதுக்கப்புறம் இருந்தா இருக்கு போன போது, அதனால என்ன வாழ்க்கையில தான் பெரும்பகுதியை பார்த்தாச்சு இல்ல. அப்போ அந்த அளவுக்கு நீளமான ஆயுளை கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு லக்னாதிபதி நீசமா இருக்கா, ஒன்றும் ஒரி பண்ண வேணாம், பி ரிலாக்ஸ். அதே மாதிரி பரிவர்த்தனை யோகத்துல பலன் எடுக்கிறது எப்படின்னு பல இடங்கள்ல கேட்டிருந்தாங்க நம்ம கமெண்ட்ல. இப்ப பாருங்க, இதே மாதிரி தான் சார், 2 கிரகத்தையும் மாத்தி போடுங்க, ஆட்டோமேட்டிக்கா பலன் வந்துட்டு போகுது, பரிவர்த்தனை யோகத்துல பர்ஃபெக்டா வரும். ஸோ இதுதான் இந்த ஜாதகத்துல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ சனி வந்து கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா அள்ளி அள்ளி கொடுத்துருவார். அது ஆயுள் ஆகட்டும், பொருளாதாரமாகட்டும், செல்வாக்காகட்டும், எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்துருவார். கெடுக்கணும்னு முடிவு பண்ணாருன்னா மொத்தமா தூக்கி விட்டு போயிடுவார், வண்டியை குடைச்சாச்சிருவார். இதை வந்து இந்த லக்னமா இருந்தா தான், இந்த சனி தசை நடக்கிறப்ப இங்க சனி இருந்தா, அதாவது அது பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்காங்கிறத பொறுத்து. ஈவன் 8ஆம் இடத்துல சனி இருந்தாலே யோகத்தை செய்யும் சார். 8ல ராகு இருந்து ராகு தசை நடந்தாலே கோடீஸ்வரன் ஆவான்னு நம்ம போட்டிருக்கோம், நம்ம வீடியோல லிவிங் எக்ஸாம்பிளோட போட்டிருக்கோம், சும்மா இல்ல. ரைட்டா? அப்போ ராகுவுக்கே அது மாதிரினா ராகுவோட பவர் குறைவான சார் சனி. செய்யும் முந்தி தனக்கதிகன் செவ்வாய் வலிது, செவ்வாயில் வெய்ய சனியும் வலிவதனை விடவே அரசன் மிக வலியன், துய்ய வரசந்தனில் வெள்ளி வலியன் அவனில் சோமன் மிகும் ஐய சசிக்கு கதிர் வலிது, பானுவீர் பாம்பே வலிதுன்றான். அப்போ உள்ளதுலயே வலிமையான பாம்பு கிரகம் 8ல உட்காந்தாலே யோகத்தை செய்யும்னா சனி உட்காந்து ஏன் யோகத்தை செய்யாது? அப்போ 8ஆம் இடத்துல சனி உட்காந்து தசை நடத்தினாலும் நீங்க ஒன்றும் கவலையே பட வேண்டியதில்லை.
உங்க ஜாதகம் யோக ஜாதகமாக இருக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாமா? நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.